சுகன்யா பென்னட் அவருக்கு முன்பதாக வந்து இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி அவர்கள் கொஞ்ச நேரம் நம்மளை ஜெபத்தில் நடத்துவார்கள். பின்பதாக நம்ம மத்தியில் வந்திருக்கிற சகோதரர் பெனாட் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். கர்த்தர் நம்ம மத்தியில் நிச்சயமாக பேச போகிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை கொடுத்து நம்மளை உற்சாகப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. சரி, எல்லாரும் நம்ம ஜெபிப்போம். விடுதலையை தரப்போகிறார். இன்றைக்கு விடுதலைக்கான வாக்குத்தத்த வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நேற்றுக்கு சொன்ன மாதிரி தான் வேதத்தில் இருக்க எல்லா வசனங்களும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனங்கள். இதில் ஒரு சில வசனங்களை மட்டும் இப்போ நம்ம விடுதலைக்காக நம்ம எடுத்து ஜெபிக்க போகிறோம். விடுதலை அப்படின்னா என்னென்னா, நம்மளுடைய பாவங்கள்லேருந்து நமக்கு ஒரு விடுதலை வேணும். விடுதலைனா எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாந்திரிக கட்டில் இருக்கவங்களுக்கு தான் விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க. அது பேர் மட்டும் விடுதலை கிடையாது. நம்ம செய்கிற பாவம், நமக்கு வர கனவுகள், அதிகமாக கனவுகள்லாம் வரும். அந்த கனவுகள்லேருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலை வேணும். நம்ம அடிமைத்தனத்துலேருந்து ஒரு விடுதலை வேணும். நம்ம அடிமைத்தனம்னு பார்த்திங்கன்னா, நம்ம டிவி பார்க்குறது, நம்ம ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறது, நம்ம ஒரு கடன் வாங்குறது கூட என்னது ஒரு அடிமைத்தனம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில். அந்த அடிமைத்தனத்தில் தான் நம்மளுக்கு ஒரு விடுதலை வேணும். இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறார் பார்த்திங்கன்னா, 2 கொரிந்தியரில் பவுல் எழுதும்பொழுது 2 கொரிந்தியர் 3:17 வசனத்தில், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இப்போ கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கோ அங்கே என்ன இருக்குது? சத்தமாக சொல்லலாமா? கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கோ அங்கே என்ன இருக்குது? விடுதலை உண்டு. அப்போ கர்த்தருடைய ஆவி யார்கிட்ட இருக்குது? யார்கிட்ட இருக்குது? சத்தமே வரல, ஒருத்தர் கூட சத்தமாக சொல்ல மாட்டீங்க. கர்த்தருடைய ஆவி நம்ம மேலே இருக்குது. ஏசாயா 61 அதிகாரத்தில் 1 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேலே இருக்கார்? யார் மேலே இருக்கிறார்? என்மேல் இருக்கிறார். எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், என்மேல் இருக்கிறார். இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம கிட்ட இருக்கும் பொழுது நம்ம கிட்ட விடுதலை எப்படி கிடைக்கும்? நம்ம ஜெபிக்கும் பொழுதே விடுதலை கிடைக்கும்ல. அப்போது நம்ம எப்படி ஜெபிக்கணும்? ஒவ்வொரு வசனங்களையும் அதிகாரத்தோடு சொல்லி ஜெபிக்கணும். எப்படி சொல்லி ஜெபிக்கணும்? அதிகாரத்தோடு சொல்லி ஜெபிக்கணும். இப்போது குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். யோவான் 8:36 குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் அப்படின்னு யோவான் எழுதும் போது சொல்கிறாரு. ஆனால் அதே அதிகாரத்தை ஏசப்பா பார்த்தீங்கன்னா லூக்கா 10:19 இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அவர் யாருக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு? நமக்கு தான் அதிகாரம் கொடுத்துருக்காரு. நமக்கு விடுதலை வேணும்னா நம்ம தான் ஜெபிக்கணும். நம்ம போய் மற்றவங்க கிட்ட எனக்கு விடுதலை வேணும், எனக்கு விடுதலை வேணும் நம்ம ஜெபிக்கிறத விட, நம்ம ஆண்டவரோட சமூகத்தில் எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கீங்க, சத்துருக்களை மிதிக்க எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்குங்க, அது தேள்களை மிதிக்க எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கீங்களே, அப்போ உம்முடைய அதிகாரத்தினால உம்முடைய நாமத்தினால நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு என்ன கொடுப்பார்? விடுதலையை தருவார். பாவத்திலிருந்து விடுதலை. இங்கே நமக்கு வசனம் இருக்குது, தன் பாவங்களை மறக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28:13. இந்த நம்ம ஒரு பாவம் செஞ்சிடறோம், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ரட்சிக்கப்பட்டோம், நம்ம பாவத்தில் இருக்கோம்னா நமக்கு அந்த ஒரு விடுதலை தேவை. அப்படின்னும் பொழுது இந்த வசனங்களை நம்ம சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, தன் பாவங்களை மறக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இந்த வார்த்தையின் பிரகாரமாகவும் பாதப்படுத்தி நான் ஜெபிக்கிறேன், எனக்கு என் வாழ்க்கையில் பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை தாங்க. அதே போல் சங்கீதம் 103:12 மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்கினார். அவர் நமக்காக சிலுவையில் என்ன பண்ணார்? மரிக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார். அவர் அநேக பாடுகள் மத்தியில் என்ன பண்ணார்? சிலுவையில் மறைத்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். ஸோ அவருடைய வல்லமையை நம்ம பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். இப்போ ஒரு விஷயம் எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிட்டு, ஆண்டவரே அப்பா இப்பொழுதும் கூட ஆண்டவரே அப்பா உங்களுடைய நாமத்தை கொண்டு நம்ம ஜெபிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பாவம் உங்களுக்கே தெரியும், உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன பாவங்கள் இருக்கிறது அப்படின்ட்டு ஒரு விஷயமாக எல்லாரும் கண்களை மூடி 2 கொரிந்தியர் 5:21 பிரகாரமாக நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் தேவனுக்குள்ள நீதியாய் வளர
ஒன்றுமே ஒரு பாவமும் செய்யாத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக பாவமானார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா பாவங்களையும் அவர் சிலுவையில் சுமந்து கொண்டார். ஒவ்வொரு நாள் அந்த நினைத்து நம்ம என்ன பண்ணணும், ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிக்கணும். ஜெபிக்கும் பொழுது என்னை ஒரு விசையாக என்னை மன்னிங்க ஆண்டவரே, நீர் எனக்காக சிலுவையில் பாவமானீங்களே, இந்த வசனத்தின் பிரகாரமாக என்னை நீங்கள் மன்னியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு விசையாக அவர்கிட்ட நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதே போல் 1 பேதுரு 2:24 நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவர் எதில் சுமந்திருக்கார்? நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேலே சுமந்திருக்கார். இந்த வாக்குத்தத்த வசனங்களை வைத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலையை தருவார். அதே போல் சங்கீதம் 146:7 அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். இப்போ கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார்னா அநேக கட்டுகள் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில். நம்ம ஒரு அடுத்த அடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோன்னா நம்ம வாழ்க்கையில் கட்டுகள் எதனா ஒரு கட்டுகள் இருக்கும், அது நமக்கே தெரியாது. ஆனால் நமக்கு தடைப்படுதுன்னும் பொழுதே ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும். அப்பா சங்கீதம் 146:7 சொல்லியிருக்கீங்களே, கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குவேன் என்று சொல்லியிருக்கீங்களே, எனக்கு என்னோட வாழ்க்கையில் எதெல்லாம் கட்டப்பட்டிருக்கு, நம்மளுடைய வாழ்க்கையில் படிக்க முடியாத அளவுக்கு ஒரு கட்டு இருக்கலாம் பிள்ளைகளுக்கு, அப்புறம் வாழ்க்கையில் முன்னேற முடியாத அளவுக்கு எதனா ஒரு கட்டு இருக்கலாம். ஒவ்வொரு கட்டுகளையும் சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் வாழ்க்கையில், என் பொருளாதாரத்தில், பண பிரச்சனையில் ஒரு கட்டப்பட்டிருக்கேன், இதிலேருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். நான் ஒரு சில வசனங்களை மட்டும் நான் சொல்கிறேன், அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜெபத்துக்கு நேராக போகலாம். சங்கீதம் 102:19-20 கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் அப்படின்னு இருக்குது. கர்த்தர் கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய பெருமூச்சுகளையும் கேட்க நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்ம ஒவ்வொருத்தருடைய குரல்களையும் அவர் கேட்டு நம்மளை விடுதலையாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 68:6 தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். ஏசாயா 61:1 கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கிறார். இந்த வசனங்களெல்லாம் வைத்து நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்னதெல்லாம் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, எல்லாம் நல்லா சத்தமாக சொல்லலாம், அவருடைய நாமத்தினால நம்ம கேட்கும் பொழுது தான் நமக்கு விடுதலை கிடைக்கும். அதனால் நம்ம அவருடைய நாமத்தை கொண்டு இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையிலே கட்டப்பட்ட ஒவ்வொரு பகுதிகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையில் கட்டப்பட்ட ஒவ்வொரு பகுதிகளையும் நான் உம்முடைய நாமத்தினாலே கட்டவிழ்க்கிறேன், கட்டவிழ்க்கிறேன், கட்டவிழ்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொன்றையும் கட்டவிழ்க்கிறேன். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் கட்டப்பட்டிருக்குன்றது என்னோட வாழ்க்கையில் என்ன கட்டப்பட்டிருக்கு எனக்கு தான் தெரியும். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன கட்டப்பட்டிருக்கோ அது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வீட்டில் ஜெபிக்கும் பொழுது கூட அந்த ஆண்டவருடைய வார்த்தையை முன்னாடி வைத்து நீங்கள் இந்த வசனத்தில் இதை சொல்லியிருக்கீங்க, உங்களுடைய நாமத்தினால என்னுடைய வாழ்க்கையில் இப்போ பண பிரச்சனை இருக்கா, இந்த பண பிரச்சனை எனக்கு கட்டப்பட்டிருக்கு, ஒரு இடத்துலேருந்து எனக்கு பணம் வரணும்னா அது எனக்கு கட்டப்பட்டிருக்கு, அது விடுவிக்கப்படணும், இந்த கட்டுகளை நான் அவிழ்க்கணும்னு சொல்லி நம்ம அதிகாரத்தோடு அவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளோட விடுதலைக்கு நம்ம கட்டப்பட்ட எல்லா பிரச்சனையிலேருந்து ஒரு விடுதலை கர்த்தர் கட்டளையிடுவார். அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் சிறைப்பட்டிருக்கும் அநேக காரியங்கள் சிறைப்பட்டதாக இருக்கும். அதாவது சிறையில் இருக்கவங்களுக்கு தான் அப்படின்ற, சிறையில் இருக்கிறவங்களுக்கு தான் சிறையில் இருக்காங்க, அவங்க தான் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்ம யோசிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அநேக காரியங்கள் சிறையிருப்புக்குள்ளே இருக்கும். யாக்கோபின் சிறையிருப்பை தேவன் மாற்றினார். அநேக பிரச்சனைகள் யாக்கோபுக்கு அதே போல் தான் நம்ம ஒவ்வொரு வாக்குத்தத்த வசங்களையும் வைத்து நம்முடைய சிறையிருப்பை தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஏசாயா 51:14 சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான். இப்போது ஒரு இடத்துல சிறைப்பட்டு போனவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள எவ்வளோ சீக்கிரம் விடுதலை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் விடுதலை பண்ணுவாங்க. அதே போல் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் சிறைப்பட்டிருக்கு, நீங்கள் நார்மலாக நம்ம நிறைய காரியங்கள் நம்ம செய்யும் பொழுது பைபிள் கூட படிக்க முடியாது, அந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஒரு சிறையிருப்பு இருக்கும். அதாவது பாவம் இருக்கலாம், இல்லை தடைகள் இருக்கும். நம்ம பைபிள் படிக்க முடியாத அளவுக்கு யாருன்னா நம்மளை கட்டப்பட்டு வச்சுருப்பாங்க. இவங்க இந்த மாதிரி கட்டுகள் மத்தியில் அநேக நமக்கு எழும்பியிருக்கலாம். பிசாசானவன்
எந்த விதத்தில் வேணாலும் என்ன பண்ணுவான், எழும்புவான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது சிறைப்பட்ட போனவன் தீவிரமாய் விடுதலையாவான், சிறைப்பட்டவர்களுக்கு அவர் விடுதலை தருகிறார். ஏசாயா 61:1-3 வரை நீங்கள் வாசிச்சிங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கும் பொழுது அவர் வந்து எந்த நேரத்தில் எப்படி உதவி செய்வார். அவர் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு தீர்க்கதரிசன வசனம் இது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை தருகிறார். அப்போ நமக்கு அவர் என்ன பண்ணுறாரு, விடுதலை தருகிறார். நம்ம அவர்கிட்ட வந்து என்னுடைய வாழ்க்கையில் இந்த இது சிறையாக இருக்குது, நீங்கள் எனக்கு விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் நமக்கு சிறைப்பட்டதுலேருந்து விடுதலை தருவார். இதே போல கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீண்டு கொண்டார். அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் சாபமாக இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் நம்ம வந்து சொல்லணும், என்னுடைய வாழ்க்கையில் நிறைய சாபங்கள் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து நமக்கு தெரியாத காலங்களில் நம்ம மேலே நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு சத்தியம் பண்ணியிருப்போம். சத்தியமாக சொல்கிறேன் நான் இதை செய்யலை, என் மேலே சத்தியமாக சொல்கிறேன் இது செய்யலை அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். நம்ம தெரியாத இதுலலாம் இது வந்து சின்ன வயசில் நான் கூட பண்ணியிருக்கேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம மேலே நம்மளே ஏற்றுக்கிற ஒரு சாபம். நம்ம மேலேயும் வந்து நம்ம சத்தியம் பண்ணக்கூடாது, வானத்து மேலேயும் பூமி மேலே என்ன பண்ணக்கூடாது, சத்தியம் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் வந்து ஆண்டவர் உருவாக்கினார், நம்மளே யார் உருவாக்கிக்கிறார், ஆண்டவர் உருவாக்கியிருக்கார். ஸோ அப்போ வந்து நம்மளே என்ன பண்ணிக்கிறோம், நம்ம மேலே ஒரு சாபத்தை ஏற்றுக்கிறோம், அது வந்து பண்ணக்கூடாது. அப்போ அந்த சாபத்தெல்லாம் முறியடித்து என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டுள்ளார். நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், ஆண்டோட சமூகத்தில் என்னுடைய வாழ்க்கையில் சாபமாக இருக்கிற காரியங்களை மாற்றுங்க, என்னுடைய வாழ்க்கையில் அந்த காலத்தில் இருக்க இருளை வந்து மாற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணணும். அதே போல் பயப்படுகிற நேரத்தில் கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். சங்கீதம் 56:3 நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். நம்முடைய பயப்படுற நாளை யாரை நம்பணும், ஆண்டவரை நம்பணும். நமக்கு பயம் வருதா, இசப்பா எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் என் கூட இருங்க, பயத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லி அவரை நம்பி நம்ம கூடும் பொழுது அவர் நமக்கு ஒரு விடுதலையை தருவார். இப்போ யோவான் 14:24 உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நாம் அவரை கூப்பிடும் பொழுது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கும், கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கும். இப்போ ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி நம்ம இப்போ வந்து ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஒரு விசையாக எழுந்து நின்று நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாம். முடிந்தவர்கள் எழுந்து நிற்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா என் கூட சேர்ந்து எல்லாருமே சொல்லுங்கள், ஒவ்வொரு காரியத்துக்காகவும் நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையில் சாபமான அனைத்து கட்டுகளையும் நான் முறியடிக்கிறேன். எல்லாரும் சத்தமாக சொல்லுங்கள், ஒரு அதிகாரத்தோடு சொல்லுங்கள். நமக்கு விடுதலை வேணும்னா நம்ம தான் சொல்லணும். நம்முடைய விடுதலைக்காக நம்ம தான் ஆண்டவர்கிட்ட யுத்தம் பண்ணணும். நம்ம யுத்தம் பண்ணும்பொழுது தான் அவர் விடுதலையை தருவார். அது இப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையில் சாபமாக இருக்கிற ஒவ்வொரு சாபங்களையும் கட்டுகளையும் நான் முறியடித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையில் பாவத்திற்கு உட்பட்ட அநேக காரியங்கள் இருந்தாலும் அதை நான் இப்பொழுதே முறியடித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய பயத்தின் ஆவியை இப்பொழுதே முறியடித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையில் தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி போடுகிறேன். உரிமையோடு சொல்லணும். நம்ம வந்து நீக்கி போடுங்க அப்படின்னு நம்ம வந்து பேசுறதை விட ஆண்டவர்கிட்ட நம்ம உரிமையாக கேட்கும்போது கர்த்தர் நமக்கு விடுதலையை கொடுப்பார். ஒவ்வொரு காரியங்களும் நம்ம விடுதலையாக வந்து ஒரு அதிகாரத்தோடு கேட்கணும். அவர் வந்து நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கார். அந்த அதிகாரத்தோடு நம்ம வந்து ஆண்டோட சமூகத்தில் ஜெபிக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் வந்து ஆண்டோடைய நாமத்தை முன்னிலைப்படுத்தி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு விடுதலை தருவார்.
இசப்பா இப்பொழுதும் காலத்தில் ஆண்டவரே இசப்பா இந்த பகுதியை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். பா ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே இசப்பா அறிக்கை செய்திருக்கார்கள் தகப்பனே இசப்பா. கேட்ட பிரகாரமாக ஆண்டவரேப்பா அவர்கள் தொடர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இசப்பா இந்த விடுதலையான வாக்கு தத்தங்களை வைத்தப்பா அவர்கள் ஜெபிக்கவும் உம்முடைய நாமத்தை வைத்து ஆண்டவரே இசப்பா அவர்கள் விடுதலை பெறவும் தேவன் நீங்கள் கிருபை பாராட்டுங்க. கேட்ட ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் ஆசீர்வாதம் தந்தள்ளுங்க தகப்பனே. ஒவ்வொரு மனதிலும் நீங்கள் விதையாக விதைத்து ஆண்டவரே இசப்பா ஒரு பெரிய அறுவடையை காண தேவன் நீங்கள் கிருபை பாராட்டுங்க, ஆசீர்வதித்து தந்தருளுங்க. மீதியான நேரத்தும் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமீன்.